இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது ரியல் குட்டி டிராகன். ஆமாம், கேலக்ஸி S25 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 3 months ஆகுது. நான் வாங்கி ஒரு 2 weeks ஆகுது. 2 weeksக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இது ஒன்றும் வந்து பாக்ஸ் ஓப்பனிங் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பாக்ஸில் எதுவுமே இருக்காது. கேபிள் ப்ளஸ் வந்து அந்த சிம் இஜெக்டர் தவிர அதுதான் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்க. ஆப்பிள் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாம்சங் அதை கிண்டல் அடிப்பாங்க, திருப்பியும் சாம்சங் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது இந்த ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு கேலக்ஸி S25 ஃபோன் மட்டும்தான். இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12GB 256GB ராமோட வந்திருக்கிற வேரியண்ட் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட். இதில் வந்து பெரிய மாற்றங்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் என் கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஃபோனில் வந்து அவங்க மிகப்பெரிய சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸினாஸ் சிப்பை வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு கொடுக்குறத, இந்தியாவில் கொடுக்குறத நிறுத்தி ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து மிகப்பெரிய நன்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எக்ஸினாஸை யூஸ் பண்ணி படாத பாடுபட்ட ஆட்களில் நானும் ஒருத்தன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் S21 FE ஃபோன் வச்சுருந்தேன். ஓவர் ஹீட்டிங், பேட்ரி ட்ரெயின், இன்னும் என்னென்ன இஷ்யூ. ஃபோனை எடுத்து நீங்கள் காதில் வச்சிங்கன்னா இந்த காது அப்படியே வெந்து போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஹீட், அவ்வளவு ஹீட் அந்த எக்ஸினாஸ் வந்து வெளிப்படுத்துவோம். அது வந்து இந்த தடவை ரொம்ப 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 அரெஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் சிப்னால. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. இந்த ஃபோனை நீங்கள் பாருங்க, இந்த சைட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எக்ஸாக்ட்லி லுக்ஸ் லைக் an iPhone. ஏன்னா சேம் அந்த அதே டைமென்ஷனில் இருக்கும். அந்த கர்வ்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் இந்த ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து அந்த திக்னஸ் வந்து இந்த தடவை முடிஞ்ச அளவு ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அது போக இந்த ஃபோனில் போன இயர் கேலக்ஸி S24 விட இந்த இயரில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 grams கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டே, டோட்டல் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 162 grams மட்டும்தான் வரும். அந்த 162 gramஸில் இந்த ஃபோனை நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது நீங்கள் வச்சுருக்கிற ஒரு ஃபீலே வராது. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். எஸ், எல்லாரும் சொல்கிற மாதிரி கேமராவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த S25லையும் சேம் கேமராஸ், 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமராஸ் தான் வருது. பட் யூ கேன் சி அ கிரேட் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் சிப்போட அந்த ப்ராசஸிங்கும் இவங்க ஏஐயும் ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இமேஜ் அவுட்புட் வந்து வரும். இமேஜஸ் வந்து ரியலி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது S25 அல்ட்ரா ஹெச்டி 60 fps ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ், நேச்சுரல் சவுண்ட்ஸும் இருக்குங்க, எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க. S25ல் டூயல் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டெபிலைசேஷன் பார்த்துக்கோங்க, டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்துக்கோங்க. சன்லைட்லேருந்து மாறும்போது எப்படி நம்மளுக்கு லைட் என் ஃபேஸில் எப்படி படுது, ஸோ ஷேடோ அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டாக நிற்கும் போது எப்படி இருக்குது, பின்னாடி இருக்கிற வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் 2 செப்பரேட் வீடியோஸாக சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எடிட்டிங் பர்பஸ்க்கு, விலாகிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த வீடியோ சின்னதாக வேணும், எந்த வீடியோ பெருசாக வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த வீடியோவை இப்படியே ப்ரிவ்யூவாகவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகமாக நடக்கிறேன், ஸோ சடனாக திரும்புகிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஸ்டெபிலைசேஷன் வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் கையை ரொம்ப நல்லாவே ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது ரன்னிங்கில் இருக்கும். ஸோ ரன்னிங்கில் எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பாருங்கள். உங்கள் வாய்ஸ் கேட்கும் நான் ரன் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது. ஸோ இப்போ ஷேக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஃபோனை வந்து நல்லா 90 degreesல வந்து நான் ஷேக் பண்ணிகிட்ருக்கேன். ரன்னிங்கில் வீடியோவோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 360ல் ரொட்டேட் பண்ணுறேன், ஆன்டி கிளாக் வைஸ். குயிக் டர்ன் அரவுண்ட்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது கேலக்ஸி S25ல் போர்ட்ரேட் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பின்னாடி வந்து பிளர், அதாவது இதை தான் வந்து சினிமேட்டிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு
ஆப்பிளில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேர் தான் வேறு, மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் பாருங்கள் எப்படி இருக்குது போர்ட்ரேட் வீடியோ, எட்ஜஸ் வந்து எப்படி க்ராப் பண்ணியிருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கேமராவில் ப்ரிவ்யூ பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அவுட்புட் பார்த்தா தான் எப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எடுத்துருக்கிற வீடியோவோட பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிள் கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கேலக்ஸி S25 வந்து ஸ்டெபிளைஸ்டு வீடியோ வந்து நம்ம ஓடி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே சுற்றுறோம், ஓடுறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்படி ஷேட் பண்ணுறோம். ஸோ 360 வியூவில் ஷேட் பண்ணி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்சோ நீங்கள் S25ல் 240 ஃப்ரேம்ஸ் ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். அதுக்கான சாம்பிள் பாருங்கள். S25ல் நீங்கள் வந்து லாக் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லாக் வீடியோஸ் அப்படிங்கிறது என்னென்னா கலர் கரெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ். அதுக்கான ஒரு சின்ன சாம்பிளாக நான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டெப்த்தாக போக வேணாம். கேலக்ஸி S25ஓட ஏஐ சித்து விளையாட்டுகள் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் க்ரியேட் பண்ண இமேஜஸ் உங்களுக்காக. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் S25 வந்து ஃபேரான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. இந்த காம்பேக்ட் சைஸில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் அந்த சிப்பு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹார்ட் கோர் கேமிங்க்கு வந்து இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை விட ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரணுன்னா நீங்கள் S25+ தான் போய் ஆகணும் கேமிங்கை பொறுத்த வரைக்கும். கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாமா, 80Kக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளாலெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ எதுலேயோ வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து அப்சல்யூட்லி ஒரு குட்டி பீஸ்ட் தாங்க, குட்டி ட்ராகன் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தயவு செஞ்சு 256 GB ROM போயிடுங்க. ஏன்னா இந்த ஃபோனில் வர்ற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாளைக்காவது வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக வந்து 256 தான் வேணும். நான் ஃபோன் வாங்கி 3 வீக்ஸ் தான் ஆச்சு. எக்கச்சக்க ஃபோட்டோஸ், எக்கச்சக்க வீடியோஸ் வந்து ஏன்னா நான் எடுத்திருக்கேன். ரிவ்யூஸ்க்கு வேண்டியும் நான் நிறையா வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 116 GB வந்து இப்போவே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 100 GB தான் இருக்கும். நான் எக்கச்சக்கமான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து 256 GB தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். 128 எடுக்கணும் அப்படின்னாலும் ஓகே தான். பட் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் இதை வந்து டெலீட் பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும், இல்லை வந்து கூகுள் நீங்கள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 256 GB இஸ் ரியலி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபோன் பக்காவாக நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கலாம் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னா. அதுவும் இல்லாமல் உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்சல்யூட்லி பேஸ்ட்டுங்க. ஏன்னா இதை தான் நான் ஏன் ரியல் ஃப்ளாக்ஷிப்னு சொல்கிறேன்னா, அத்தனையும் கம்ப்ரெஸ் பண்ணி இந்த சைஸில் உங்களுக்கு கொடுக்குறது தான் ஃப்ளாக்ஷிப். நீங்கள் ஒரு பெரிய ஃபோன், பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே வச்சுட்டு அதை கொடுக்குறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அப்சல்யூட்லி அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து அது ஃப்ளாக்ஷிப் கிடையாது. என்னோடய வியூ அதுதான். ஸோ சான்ஸ்லெஸ். கோ ஹெட். தேங்க்யூ.